ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. ரெண்டு சாம்ராஜ்யங்களுக்கு இடையே இருக்க அரசர்களை மாத்ததுனால ரெண்டு சாம்ராஜ்யமும் அடிச்சுக்குன்னு பார்த்தா இங்க ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ளே சண்டை மேல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதியும் திவாகரும் தான் சண்டை நடக்குது. விஜய் பார்வதி என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு பொண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணை வந்து நீங்க அவமரியாதை பண்றது வந்து தப்பு, நீங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ராணியா இருந்து அவங்க வந்து கட்டளை இடுறாங்க. நம்ம திவாகர் அவர்கள் வந்து அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிரீடெல்லாம் போட்டு அந்த கிரீடெல்லாம் தூக்கி விசிறி வச்சுட்டு அந்த கடாயதெல்லாம் கையில வச்சிருந்தாலும் விசிறி வச்சுட்டு அவர் பாட்டு நடந்து போறாரு. நான் வரல டாஸ்க் விளையாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கனியக்கா வந்து ஒரு மாதிரி குரூப்பிசமா வந்து கேம் விளையாடுறாங்க, அவங்க பாருங்க எவ்வளவு வன்மை அவங்க கண்ணில் தெரிஞ்சு பாருங்க, என்ன வந்து வேணுமுன்னே டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி அங்க ஒரு விஷயத்த சொல்றாப்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம ராணி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதாவது அவங்க வந்து என்ன உரிமைகள் எல்லாம் பண்ணாங்களே, அப்பெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்காம இப்போ வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ராணி கிட்டே சண்டைக்கு போறாப்ல. இன்னொரு விஷயம், இங்க கானா வினோத் என்ன பண்றாருன்னா அதை பார்த்து சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் படுத்துட்டு அங்க நடக்குதுல, அதாவது ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கிட்டே சண்டை நடக்கணும் அப்படி நடக்கல, இங்க ஒரு சாம்ராஜ்யமே அடிச்சுட்டு வாழ்றானுங்க. அதனால அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்க ராஜ்யம் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது கானா ராஜ்யம். ஆனா இங்க வந்து பெரிய சண்டையே வெடிக்குது. திவாகருக்கு என்ன ஒரு காண்டுனா, திவாகர் வந்து அவரு சொல்றதுதான் கரெக்ட், அதுக்கு அவர் பண்ற எதனா ஒரு தப்ப வந்து யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அதாவது எல்லாருமே தப்பு, நான் மட்டும் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி. இப்ப விஜய் பார்வதி ஆப்போசிட்ல விஜய் பார்வதி வந்து மூஞ்சே மாறிச்சு. என்னடா இந்த மனுஷன் நம்ம கிட்ட இவ்வளவு நல்லா பாலிட்டு நம்மளே வந்து எதனா சொன்னா கோவப்பட்டு நம்ம கிட்டே வந்து கத்துறாரு அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி டோட்டலா அவங்க மூஞ்சி மாறதை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரிதான் மக்களே இன்னைக்கு வீட்டு உள்ள ஃபுல்லா சண்டை போயிட்டு இருக்கு. அதாவது ரெண்டு பேரை மாத்தியும் இங்க வந்து கத்தினே தான் இருக்கானுங்க. பிக் பாஸ் வந்து உள்ள புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு. அதாவது எந்த சீசன்லயுமே இல்லாம இந்த சீசன்ல பிக் பாஸ் இவ்வளவு இறங்கி வந்து பேசதான் நான் இப்பதான் பாக்குறேன். பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நீங்க ஜாலியா விளையாடுவீங்க, ஃபன்னா விளையாடுவீங்க அந்த டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தேன், ஆனா நீங்க இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில வந்து கேம் கொடுத்துருப்பாங்களோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறீங்க. அவங்க தனித்தனியா கத்தினு இருக்கீங்களே தவிர வேற ஒண்ணுமே தெரியல. இந்த வீட்டுல கத்துறது மட்டும் தான் கேக்குது. இதுக்கப்புறம் நானே வந்து விளையாட போறேன் கேம், அதாவது அவர் வந்து குரலா இருந்து கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த அளவுக்கு இவங்க வந்து பிக் பாஸ் ட்ரிகர் பண்ணிருக்காங்க. அது என்னன்றத டீடைலா அடுத்த வீடியோல சொல்றேன், ஏன்னா இப்பதான் அது லைவ்ல போயிட்டு இருக்கு. சரி ஓகே மக்களே, திவாகர் வந்து இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து பண்றாருல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு தப்பு பண்ணா அது வந்து மிஸ்டேக்னு சொன்னா அதை எத்துக்கவே மாட்டேங்கிறாப்ல. அதாவது ஒரு விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும் நம்ம கிட்ட, அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தை தான் திவாகர் இங்க பண்ணிட்டு இருக்காரு. திவாகர் மேலதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்பு இருக்கு மக்களே. உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ பை, டேக் கேர்.